ஆமா. பதினாறாம் வசனம் படிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கப்புறமும் படிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்படி கீழே வர படிங்க. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அதற்கு இயேசு, நீ பூரணாய் சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த வசனம் படிங்க. 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்ன பிரசங்கம், பேதுரு, பவுல், அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த சீடர்கள் யாருமே சொல்லல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி போய் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு அண்ணன் தம்பி போய் என்ன பண்றான், அக்கா தங்கச்சி போய் கேட்கறாங்க, உங்க பின்னாடி நான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உன் ஆஸ்தியெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா. அப்போ இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாங்க. அப்போ பரலோகம் வரணும் அப்படின்னா நம்ம சொத்து பத்தெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு வர சொல்றாப்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா பண்ண முடியுமானா கட்டாயம் முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், வேணா ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு, ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், இல்ல ஒரு ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், அவ்வளவுதான் முடியுமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு கொடுத்துட்டு வர சொன்னா நம்ம எது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்து அவனாய் போய்விட்டான். நம்மளும் அதே தான் பண்ணுவோம். வாலிபனாவது வந்து அவன் பாட்டுக்கு சொல்லாம போயிட்டான், நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவ நாலு திட்டிட்டு போயிடுவோம். என்னைய பரலோகம் போறதுக்கு ஈஸியா ஒரு வழியை சொல்லிட்டா இந்த மாதிரி கிடந்து என்ன பண்றீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்களும் நானும் பண்ணக்கூடியதா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வசனம் 13 படிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்களின் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அப்போ நல்லா பாருங்க, 2 ஆப்ஷன். அதுக்கப்புறமா உள்ளதும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆனா அது நம்மளால பண்ண முடியாது. ஆனா அதுக்கு முந்தினது ஈஸியா பண்ணலாம். சிறு பிள்ளைய போல என்ன பண்ண சொல்றாப்ல, மாற சொல்றாப்ல. சின்ன பிள்ளைய போல மாறுறது அப்படின்னா என்னது, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது முதல்ல மன்னிக்கணும். ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளைய போட்டு அடிச்சு விட்டோம், அந்த புள்ள என்ன பண்ணும், திரும்ப வந்து அம்மா யாருக்கிட்ட அடி வாங்குதோ அதே அம்மா கிட்ட வந்து அப்பா கிட்ட வந்துதான் நிக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகாது, ஒண்ணுமே அந்த சிறு பிள்ளை. இப்ப நம்ம ஒரு நம்ம கிராமத்திலாம் உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம்னா குழி தோண்டி முள்ளு வைப்போம், நெறிஞ்சு முள்ளெல்லாம் வச்சு விளையாடுவோம், டிராப்பு. நம்ம நண்பர்கள் வந்து அதுல மிதிச்சு அவனுக்கு குத்தி என்ன ஆகும், காலில் வந்து புண்ணு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் விளையாடி இருக்கோம். நீங்க இந்த கிராமத்துல எல்லாருமே விளையாடி இருப்பீங்க. அவன் முள்ளு வச்சான் பாத்தீங்களா, அவன் யாரு, அந்த அந்த பொம்பளை பிள்ளை யாரு, ஆம்பளை பையன் யாருன்னு இப்ப சொல்லுங்க, தெரியாது. என்ன காரணம், ஏன்னா அப்போ நம்மளுக்கு நடந்தது இப்போ இதுதான் மறதி. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற மறதி நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய விதங்கள்ல யாரோ என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்திருப்பாங்க, துக்கப்படுத்திருப்பாங்க, துயரப்படுத்திருப்பாங்க, கேவலப்படுத்திருப்பாங்க, நம்ம வீட்டு சோத்தை தின்னுபிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் மறதி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கிஃப்ட். நான் சின்ன பையனா இருக்கும்போது கிராமத்துல பாத்தீங்கன்னா, நான் +2 வரை இடையன்குடி கிராமம், திருநெல்வேலி மாவட்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல சைடு பஞ்சர் ஆகும்.
சைக்கிள் போய் எங்க சைடு பஞ்சர் ஆகும்? நம்ம வீலிங் வேணா தூக்கி ஓட்டுவோம். இப்படி சைடுல போய் அப்ப யாரோ ஒரு பையன் முள்ள தூக்கி குத்துவான். நான் பதிலுக்கு என்ன பண்ணிருக்கேன், அவனுங்க சைக்கிளை நான் பஞ்சர் பண்ணிருக்கேன், சைடு பஞ்சரு. ஆனா அந்த பஞ்சர் பண்ணவன் இப்ப யாருன்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் யார் சைக்கிளை பஞ்சர் பண்ணேன்றது அந்த பையனுக்கு என்ன தெரியாது இப்போ. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது என்னது, அந்த பழசெல்லாம் மறக்கிற குணம். அதுதான் சிறு பிள்ளைய போல மாறிட்டோம் அப்படின்னாவே நம்ம பரலோகத்துக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியா போயிடலாம். அப்போ ரெண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஆப்ஷன் கட்டாயம் நம்மளால முடியாது. எல்லா பொருளையும் வித்து தரித்திரருக்கு கொடுக்க முடியாது. ஆனா முதல்ல சொன்ன விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், மன்னிப்பு. அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கவங்களாகட்டும், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாகட்டும், யார் யார் கூடலாம் சண்டை போட்டிருக்கீங்களோ இந்த 2025ஆம் வருடத்திலே போய் பேசிடுங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். யாராவது ஜெபம் பண்ணிருங்க. அன்பின் பரம தகப்பனே, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அழகான இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலே தகப்பனே எங்களுக்காக கொடுத்த இந்த வார்த்தைக்காக, ஜெப வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையில் ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு முழுவதும் நாங்கள் சிறு பிள்ளைகளை போட ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அது பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எட்டணும் தகப்பனே. எங்களை உமது சமூகத்தில் சேர்த்து கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிங்க. இந்த நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். மறப்போம், மன்னிப்போம், சிறு பிள்ளையை போல மாறுவோம். பஸ் வந்துருச்சு. அடுத்த கிராமத்துக்கு ஊழியத்துக்காக என்ன பண்ணுறேன், சங்கரங்கோயில் போகிறேன். சங்கரங்கோயில் பஸ்ஸு. ஓகே, பஸ்ஸு காலியாக கிடக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸு. அப்பா